ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலா லக்னத்திற்காக இந்த பதிவு 10 நாட்கள், ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் நம்ம லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணித்து அந்த நட்சத்திர கிரகங்கள் எந்த பாவங்களோட தொடர்பு வச்சிருக்கிறதுங்கிறத வச்சு பலன் பார்க்குற நட்சத்திர சூத்திர முறை. இப்போ துலா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால லக்னாதிபதியான சுக்கிரன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், 5ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. சூரியன் புதன் மிதனத்துல இருந்து அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயணிக்கிறாங்க. சுக்கிரனும் கடகத்துக்கு பயணிப்பார். இப்போ முதல் நாள் ஜூலை 1ஆம் தேதி பரணி நட்சத்திரம் நம்முடைய துலா லக்னத்துக்கு 7ஆம் வீடான மேஷராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் காலையில் 6:25க்கு பரணி நட்சத்திரம் தொடங்குற நிலையில் சுக்கிரனை போல சந்திரன் செயல்படுகிறார். அதே பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகம் சந்திரனோட சேர்க்கை பெறுகிறது. அதனால் கணவன் மனைவி அந்யோன்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது, கஸ்டமரை சந்திக்கிறது, பிஸ்னஸில் பார்ட்னர் இருக்கிற சம்மந்தப்பட்டது, ஒப்பந்தம் பேசுறது, இது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தானம்னு வச்சுக்கணும். அந்த அமைப்பில் நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, தொடர்பு இதெல்லாமே ப்ராசஸிங் நல்லா நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், அனுசரணை இதெல்லாம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு அது ஒரு கன்சல்டிங் முறையில், ஆராய்ச்சி முறையில் அது ஆதாயமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூலை 2ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசியில் ஒரு பாதம் முடியறதுக்கு நண்பகல் 11:14 ஆயிரும். அதுக்கப்புறம் ரிஷபராசியில் 8ஆம் வீட்டில் சந்திரன் நுழைவார். இந்த 8ஆம் வீட்டில் சந்திரன் போகும்போது நம்ம கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் மற்றும் காலதாமதங்கள், மற்றபடி திடீர் பிரச்சனைகள், ஒரு பயணத்தில் லேட் ஆகிறது அல்லது பயணத்தில் பிரேக் டவுன் ஆகிறது, நமக்கு விபத்துகளை சந்திக்கிறது, இது எல்லாத்துலேயுமே சண்டை சச்சரவுகளுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சந்திரன் 2 நாளைக்கு நம்ம லக்னத்துக்கு 8ல் பயணிக்கும் போது இந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இன்றைய பலனும் சூரியன் கொடுக்குறாரு. சூரியன் ராகுவை போல திருவாதிரை நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல இருக்காரு. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கும். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி ஸ்தலங்களில் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்லா சிறப்பான நாளாக அமைகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். ஜூலை 3ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் 8லேயே 8ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பலமாக இருக்காரு. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் படபடப்பு, பயம், இந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து இது பண்ணணும். தொழில் பலம் உள்ள நாள் தான், இருந்தாலும் அலைச்சலும் கொடுக்கும். மறுநாள் ஜூலை 4ஆம் தேதி மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசியிலும் 2 பாதம் மிதுன ராசியிலும் இருக்கு. ரிஷபராசியில் 2 பாதங்கள் கடக்கிறதுக்கு மதியம் 3:57 ஆயிடும். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போகும். செவ்வாயை போல பலன் கொடுக்கிய நாள் என்று செவ்வாய் 7ஆம் வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கும் தகவல் தொடர்பு நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், திருமண வரன் பார்க்கறது, சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தலாம். நல்ல நபர்களை சந்தித்தல், நல்ல வழிகாட்டுதலை தெரிந்து கொள்ளல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இறை அனுகூலம், ஆன்மீக பலம் அனைத்தும் உண்டு. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் 9ஆம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதே நட்சத்திரத்தில் தான் சூரியனும் இருக்காங்க. சூரியன் சந்திரன் சேர்க்கை. அதனால் நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். வேலையில் மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் நமக்கு அடுத்த நிகழ்வுகள், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணலாங்கிற சிந்தனை மேலோங்கும், அங்கீகாரம் கிடைக்கும், வேலை சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஜூலை 6ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரமான சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால
உழைப்புக்கேற்ற பலன் நமக்கு திட்டமிடுதல், நம்முடைய செயல்பாடுகளை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நமக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் மாதிரியான ஒரு நன்மை தரக்கூடிய நல்ல நாள். ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம். கடகராசியில் சந்திரன் மாறிடுறாரு, சனியினுடைய நட்சத்திரம். அதனால் தொழில் சார்ந்த, உற்பத்தி சார்ந்த, ட்ரேடிங் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு எடுபடாது. உறவுகளுக்கு நன்றாக இருக்கும். உறவுகள், குழந்தைகளோடு பொழுதுபோக்குதல் மற்றும் சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், இது அனைத்துக்கும் நல்லா இருக்கும். அடுத்த நாள் ஜூலை 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். புதன் பூச நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இன்றைக்கும் கொஞ்சம் ஐடில்னஸ் கிரியேட் ஆகும், பெருசாக ஒர்க் இருக்காது. அதே மாதிரி மனமகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள், உறவுகளுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நாள். மறுநாள் ஜூலை 9ஆம் தேதி மக நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு சந்திரன் மாறிவிடுகிறார். காலையில் 7:52க்கு தொடங்குகிறது. கேதுவனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். பிரயாணங்கள் போகிறது, மருத்துவமனையில் யாரையாவது போய் சிகிச்சைகள் பார்த்துட்டு வர்றது, செலவுகள், இது மாதிரி எதிர்பாராத செலவுகள் மற்றும் ரகசிய நடவடிக்கைகள் மற்றும் நமக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைத்தல், இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாயமிக்க நல்ல நாள். ஆனால் உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. அதனால் பார்த்து பேசி பழகி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கவனம் தேவை. உறவுகளில் வம்பு வழக்கு சந்தேகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மறுநாள் ஜூலை 10ஆம் தேதி பூர நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசியில் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரன் பாக்கியஸ்தான 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு, ட்ரேடிங்க்கு சிறப்பு இல்லை. ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும், கமிஷன் லைனில் இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பட் பேசிக்கலாக உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்ல நாள். குழந்தைகள் குதூகலம், வளர்ச்சி நன்றாக இருக்கும். இந்த மாதிரி 10 நாட்களுக்கு சந்திரனுடைய பயணத்தை வைத்து நாம் பலன் எடுக்கிறோம். இப்போ நம்முடைய லக்னாதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் நமக்கு ஆரம்பத்தில் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து அப்புறம் பூச நட்சத்திரத்துக்கு வர்றார். அப்போ புனர்பூசம் மிதுன ராசியில் இருக்குது, கடக ராசியில் பூச நட்சத்திரம் இருக்குது. அப்போ 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் நம்ம லக்னாதிபதி குரு மாதிரியும் சனி மாதிரியும் வரக்கூடிய காலகட்டத்தில், இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9 நாட்களுமே, 1ஆம் தேதியிலிருந்து 9 நாட்களுமே அது குரு மாதிரி தான் செயல்படுறாரு. குரு 8ல் இருக்கார். அதனால் நம்முடைய சிந்தனைகளில் இனம் புரியாத தடுமாற்றங்கள் இருக்குங்கிறத பயன்படுத்திட்டு, 8ஆம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரத்தில் நம்ம லக்னாதிபதி போகிறாரு அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு, வேலைக்கும் தொழிலுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பு தராது. ஆனால் கிரேடை குறைக்கும், உறவுகளில் சின்ன சின்ன சலனங்களை ஏற்படுத்துங்கிறத இந்த குருவினால் அனுபவிக்க போகிறோங்கிறத இது மற்ற கிரகங்கள், மற்ற நட்சத்திர சாரங்கள், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு தொழிலுக்கு சாதகமாக இருக்கின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.